வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் டாக்ஸ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். பராபவ வருஷம்ல நம்ம முதல்ல ஒரு தமிழ் புத்தாண்டு வருதுன்னா பஞ்சாங்கம் படிப்போம். சரிங்களா? நான் பஞ்சாங்கம் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். மெயினாக என்னென்ன ஒரு 3 பேரை பார்ப்போம். என்னென்னா, நம்ம ராஜா இந்த வருஷத்துக்கு குரு, மந்திரி செவ்வாய். சரிங்களா? சேனாதிபதி யாருன்னா சந்திரன். இதை வச்சு நம்ம என்னென்ன நடக்கும், இந்த ஒரு வருஷத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கவர்மெண்ட் சம்மந்தமாக நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும். முக்கியமாக டேக்ஸ் விஷயத்தில் நடக்கும். பணம், ஃபினான்ஸ் விஷயத்தில், டேக்ஸ் விஷயத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். இது ஒன்று. அடுத்து, மழை ரொம்ப அதிகமாக பெய்யும். அதுவும் நார்த், நம்ம தென்னிந்தியா கொஞ்சம் பரவாயில்ல. நார்த் பீகார், உத்தரகாண்ட் சைடில் பிரித்து மேய போகுது. நம்ம தமிழ்நாட்டிலையுமே அதிக மழை இருக்கும். பல மழை தண்ணீரை நம்ம சேமிக்க முடியாது, கடலில் போய் கலக்கும். அந்த அளவுக்கு ஜாஸ்தியாக மழை பெய்யும். இதை தாண்டி நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்கணும்ல. சரிங்களா? அதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னவோ அதெல்லாம் இப்போ நான் சொல்ல போகிறேன், கவனிங்க. மேஷ ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த தமிழ் வருஷம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க டைம். நம்மளுக்கு நிறைய பேர் சனி பகவான் உள்ளே வந்திருக்காரு, சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, விரைய சனி அது இதுன்னு ரொம்ப பயமுறுத்துவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. விரைய சனி கொஞ்சம் காசு செலவாகவும் ஒத்துக்கிறேன். ஆனால் அதை தாண்டி நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயம் இருக்குது. அந்த செலவை நல்ல செலவாக மாற்றிட்டாலும் நம்ம நிறைய ஜெயிச்சிடலாம். சரி, என்னென்னலாம் நல்லா இருக்குது சார் அப்படின்னா, இப்போ குரு பகவான் உங்களுடைய 3ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் ஃபஸ்ட்டு வின் பண்ணுவீங்க. ஜூன் 2 பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்போனா நீங்கள் எதுலையாவது முதலீடு பண்ண வரும். இப்போ நம்மளுக்கு என்ன நடக்குது? விரைய சனி நடக்குது. நம்மளுக்கு காசு செலவாகணுன்னு இருக்குது. காசு செலவாகனால தான், நல்லதா கெட்டதான்றதில்ல, காசு செலவாகணும். ஓகே, நிலம் வாங்குங்க, வீடு வாங்குங்க, இல்லை வீடு கட்டுங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச வண்டி, உங்களுக்கு தான் வண்டி ஓட்ட ரொம்ப பிடிக்கும்ல, வண்டி வாங்குங்க. என்னென்ன ஆசையோ அதாவது முதலீடு, செலவு சொல்லலை, முதலீடு. ஒன்றில் போட்டால் வளரும்ன்றத அந்த முதலீடு போட்டிங்கன்னா நல்லா வளருங்க. இதுதான் விதியை மதியால் விடுறது. இது விரைய சனிக்கு ஒரு பரிகாரமாகவும் ஆச்சு, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியும் ஆச்சு. சரிங்களா? இதிலெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் வேணும். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பெஸ்ட்டு அம்மா, ஒய்ஃபு, அப்பா, இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸை கேட்கலாம். இவங்கெல்லாம் உங்களுக்கு இதுக்கு நல்ல ஐடியா தருவாங்க, நல்ல சப்போர்ட் தருவாங்க. உங்களுக்கு சகோதரி இருந்தாலும் அவங்கள தாராளமாக கேட்கலாம். இந்த உறவுகளில் யாரை கேட்டாலும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. சூப்பர். இது ஒன்று. அடுத்து வேறு என்னென்னலாம் சார் நல்லாயிருக்கு அப்படின்னா, நீங்கள் கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, சார் ஒய்ஃபை கேட்கலாம், நீங்கள் எனக்கு கல்யாணமே ஆகலையே அப்படின்னு சொல்லுவீங்க. சார், கல்யாணம் ஆகலைன்னா இப்போ கல்யாணத்துக்கு டைம் நல்லாயிருக்கு. ஓகே, அதனால் இப்போ நம்ம எப்பவுமே நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு கல்யாணம் ரொம்ப தள்ளி போயிட்டுருக்கு சார். நல்லா இருக்குன்றீங்க, ஆனால் எனக்கு தள்ளி போயிட்டே இருக்குது சார்லாம் சொன்னாங்க. ஏன்னா நேற்று டாக்ஸி வரும்போது தான் சொன்னேன், என்ன சார் எல்லோரும் நல்லா இருக்குன்றீங்க, ஆனால் சொல்கிறது நடக்க மாட்டேது சார்ன்றாங்க. முயற்சி எடுத்தால் தானே நடக்கும். இப்போ கல்யாணத்துக்கு நாள் நல்லா இருக்குன்றேன், எல்லோரும் எனக்கு சாட்டர்டே சண்டே தான் லீவுன்னு அப்போ தான் போய் பார்ப்பேன்றீங்க. அது கல்யாணத்துக்கு உகந்த நாள் கிடையாது. அப்போ கல்யாணத்துக்கு என்றைக்கு போகணும்? புதன், வியாழன், வெள்ளி. புதன்லேயும், அதுவும் புதன்லேயே புதன் ஹோரை, வியாழனில் குரு ஹோரை, வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரையில் போய்ட்டு பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போயிட்டு வருது, நிச்சயதார்த்தம் பண்ணுறது, பூ வைக்கிறது, இந்த நல்ல காரியம்லாம் இந்த நாள் ஹோரை பார்த்து செஞ்சிங்கன்னா ஜெயிக்கலாம். கல்யாணம் நடக்குமானால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கான கரெக்டான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். இது ஒன்று. சரி, அடுத்து யாராவது மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறீங்கனாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். யாராவது லவ் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றணுனாலும் தாராளமாக மாற்றலாம். இதெல்லாம் இப்போ லவ் பண்ணுறவங்கன்னா இப்போது வீட்டில் சொல்லணும், இல்லை பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் போய் பேசணும்னா நான் சொன்ன ஹோரையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சக்ஸஸ் ரேஷியோ உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இதே நேரத்தில் உங்களுக்கு ஹெல்ப்பும் வரும். நான் இப்போ மேஷராசி அப்படின்னா, நானே பார்த்துக்கிறேன் சார், யாராக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் சார், தைரியமாக போவாங்க. இப்போ தைரியமாக போகிற டைம் கிடையாது. அதனால் அந்த தைரியத்தை ஒரு ஓரமாக வச்சுட்டு யோசித்து செயல்பட வேண்டிய பிளான் பண்ணி பண்ணணும். சரி, என்ன பிளான் பண்ணி பண்ணணும்னா, நம்மளுக்கு சனி பயிற்சி நடக்குதுன்றது ஞாபகத்தில் இருக்கணும். அப்போனா கரெக்டாக ஆளை கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஜெயிக்கலாம். சரிங்களா? ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் இருக்கவங்களோ, இல்லை அப்பா, பெரியப்பா, யாரை கூட்டிகிட்டு போனால் அந்த கல்யாண விஷயத்தை பேசினா சரியாகுமோ அவங்கள கூட்டிகிட்டு போய் பேசுங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், இதை தாண்டி வேறு என்னென்னலாம் நல்லது இருக்குது சார் அப்படின்னா, பிஸ்னஸ்லாம் யாருன்னா பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ்லாம் நல்லா வளருங்க. பிஸ்னஸ் நல்லா வளரும்.
ப்ராஃபிட் நல்லா வளரும். சரிங்களா? இந்த பிஸ்னஸில் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இந்த வெளிநாடுக்கு போயிட்டு வரவங்க, ஏன்னா மேஷ ராசி லக்னக்காரங்க நிறைய பேர் வெளிநாடு போயிட்டு வர்றது, வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறத நிறைய பேர் பண்ணுவீங்க. அவங்களாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா அதில் வந்து சனி 12ஆம் வீட்டுனா சனி பகவான் தாக்கம் இருக்குது. ஓகேங்களா? அது இந்த வருஷம் இந்த தமிழ் வருஷம் ஃபுல்லாகவே சனி பகவான் அங்கே தான் இருப்பார். அதனால் அதில் வந்து வெளிநாட்டு விஷயங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. சில பேர் அதுதான் சார் என் பொழப்பே, நான் எப்படி சார் நிறுத்தவா முடியும் சார்னா, அப்போ அதுக்கேற்ற ப்ரொசீஜர் பண்ணிக்கணும். முன்னாடியே கிரெடிட் வாங்கி வச்சுக்கிறது, முன்னாடியே அதுக்கான அக்ரிமெண்ட்டை ப்ராப்பராக பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்று, நீங்கள் பிஸ்னஸில் ஏதாவது புதுசாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நவம்பருக்குள்ளே புது ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது நல்லதுங்க. ஏன்னா டிசம்பர் 5லாம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் வீட்டுள்ள வந்துடுவார். அப்போது தேவையில்லாமல் நிறைய குழப்பங்கள், அன்வான்ட் பாலிட்டிக்ஸு, ஏதாவது பிரச்சனைகள் நடக்கும். சரிங்களா? எல்லாருக்கும் கிடையாது, ஜாதகங்களை பொறுத்து. பட் எல்லா மேஷ லக்னக்காரங்களுக்கும் இது வந்து 10ஆம் வீட்டுள்ள ராகு வர்றாரு. அதனால் நீங்கள் பார்த்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா சூப்பர். இதை தாண்டி ஜாகிரதைன்னா ஹெல்த், கொஞ்சம் கரெக்டான சாப்பாடு, கரெக்டான டைமில் கரெக்டான சாப்பாடை சாப்பிட்டு உடம்பையும் மனசையும் ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டிங்கன்னா, தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணிங்கனாவே உடம்பும் மனசும் ஹெல்த்தியாக இருக்கும். இதை தொடர்ந்து பண்ண இந்த தமிழ் வருஷம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து முருகன். நம்மளுக்கு டிஃபால்ட்டு முருகன் தான். முருகன் வள்ளி தெய்வானையோடு வணங்குங்க, துர்க்கை அம்மன் வணங்குங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை கண்டிப்பாக கோவிலுக்கு போய்ட்டு ஒரு தீபம் போட்டுருங்க. போட்டுட்டு வர இந்த தமிழ் வருஷப்பரப்பு உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப அழகான வருஷப்பரப்பு அமையும். இப்போ உங்கள் ராசிக்கான ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். என்னென்ன, ஓவராலாக என் லைஃப் எப்படி இருக்கும், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, காதல் சேராதா, மகப்பேருக்கு டைம் எப்படி இருக்குது, வேலைக்கு டைம் எப்படி இருக்குது, பிஸ்னஸ் எப்படி, பிஸ்னஸ் வளர்றது ப்ராஃபிட் வருமா வராதா, கடன் வாங்கலாமா கடன் வாங்கக்கூடாதா, எங்கன்னா டூர் ட்ராவல்லாம் போகலாமா வரலாமா, வெளிநாடு போகலாமா வேணாமா, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்து வந்தோங்க. சரிங்களா? இதெல்லாமே பொதுவான தகவல். நம்ம எப்போவுமே சொல்கிறது, 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசி லக்னத்துக்கும் 1 கோடி பேர் இருக்கீங்க. சரியா? அதனால் அந்த 1 கோடி பேருக்கு நம்ம பொதுவாக தான் நம்ம சொல்ல முடியும். கட்டவரல் ரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் மாறும். அதை பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும். சரிங்களா? பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதை எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்தெந்த விஷயம் மேட்ச் ஆகுதோ அதை எடுத்துகிட்டு அந்த தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் முக்கியமான விஷயத்தை ஒன்று நடக்க போதுன்னா என் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கன்சல்டேஷன் எடுத்தால் இன்னும் அக்யூரேட்டாக வரும். சரி, நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இந்த வருஷம் பராபவ வருஷம் எப்படி இருக்கும், கவர்மெண்ட் சேஞ்சஸ் என்னென்ன வரும்ன்ட்டு. இதெல்லாம் இன்னும் அதிகமாக என்னென்னா போர்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக வருங்க. முக்கியமாக அண்டை நாடுகளோட, நம்ம பங்களாதேஷ், சைனா, இங்கெல்லாம் வந்து போர்கள் அதிகமாக வரும். ஓகே, நம்மளுக்கே டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக வரும். இது வந்து ஜோதிடம், நான் சொல்கிறது ஜோதிடம். அப்போது இது நம்ம கண்ட்ரோலில் இருக்கான்னா ஓரளவுக்கு இருக்குது, பட் பெருமளவுக்கு இல்லை நம்ம கண்ட்ரோலில். அதுதான் உண்மை. நம்ம என்ன செய்யணும்னா, இந்த நேரத்தில் நம்ம எதெல்லாம் சேவ் பண்ணணுமோ பண்ணிக்கணும். பணம் சேருங்க, தேவையில்லாத செலவு பண்ணாது. சரிங்களா? தேவையில்லாத ஆடம்பர விஷயத்தில் போட்டு அதுக்கப்புறம் தேவையான நேரத்துக்கு காசு இல்லைன்னா கஷ்டம். அதனால் பணம் சேருங்க. அதை முக்கியமாக நகையாக சேருங்க, தங்கமாகவோ வெள்ளியாகவோ. ஏன்னா சில இது யாரையும் தப்பு சொல்ல முடியாது. இப்போ கிரிப்டோ, சில கண்ணுக்கு தெரியாத இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு ஏமாந்துடாதீங்க. கரெக்டாக கிரிப்டோவே நல்லது தான், பிளாக் செயின். ஆனால் பிளாக் செயின் படித்தவன், பட் இருந்தாலும் ப்ராப்பரான பிளாக் செயினில் போட்டிங்கன்னா அதுவும் வளரும். சரிங்களா? தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு மாட்டிக்காதீங்க. பணத்தை சேருங்க. உணவை வீணாக்காதீங்க. ஏன்னா உணவு தட்டுப்பாடு வரும். அதாவது உணவு வளர்க்க முடியாமல் தட்டுப்பாடு இல்லை, உணவை வளர்த்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது. அங்கங்கே ஷிப்பு மாட்டிக்கும், அங்கங்கே கப்பலை நிறுத்துவாங்க, அங்கங்கே ரோட்வேஸ் நிறுத்துவாங்க. அதனால் சாப்பாடு கிடைக்காது, அதனால் விலை ஏறும். பெட்ரோல் டீசல் விலைலாம் ஏறும். சரிங்களா? பஞ்சாங்கத்தில் இதெல்லாம் போட்டிருக்கு, ஏறும். அதுக்கேற்ற மாதிரி தான் சூழ்நிலை இப்போ நியூஸும் நடந்துகிட்ருக்கு. அதனால் உணவு வீணாக்காதீங்க. நீங்கள் வீணாக்குற உணவு யாராவது ஒருத்தர் வயிற்றுக்கு போக வேண்டியது. அதனால் அந்த பாவக்கர்மா நம்மளுக்கு வேண்டாம். ஸோ காசை சேருங்க, உணவு சேமிக்க ஆரம்பிங்க, உணவு வீணாக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவுனீங்கன்னா தான் நம்ம எல்லாருக்குமே டஃப் பீரியட் வரும்போது, அதாவது ஒரு சேயிங் என்விரான்மெண்டலி ஸ்ட்ராங்கர் தென் அஸ். நிறைய பேர் கேட்போம்ல, எல்லா ராசியும் வேறுனா சுனாமி வரும்போது எப்படி எல்லாரும் இறந்தாங்கன்னு. என்விரான்மெண்ட்டோடைய ராசி ரொம்ப ஸ்ட்ராங்கு நம்மளை விட பஞ்சபூதங்கள் எனர்ஜி ஸ்ட்ராங். ஒரு போர் வரும்போது
எந்த ராசி லக்னம்லாம் பார்க்குறது அடித்து நகர்த்திட்டு போயிட்டே இருக்கும். யார் காப்பாற்றுவாங்கன்னா நம்ம கூட இருக்கவங்க தான் நம்மளை காப்பாற்றுவாங்க. அப்போது இப்போவே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் விற்றுட்டு பண்ண சொல்ல, முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். உங்களுடைய கஷ்ட காலத்தில் அவங்க திருப்பி பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது, பண்ணுவாங்க. இந்த உலக அமைதிக்காக எல்லாரும் அந்த சிவபெருமான் பார்வதியை வேண்டி உங்கள் எல்லாருக்குமே இந்த நியூ இயர் ஒரு சிறப்பான நியூ இயராக அமைய டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.